அஜ்மானில் நேற்று நல்லா விடிய விடிய மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணி கிடச்சி காலையில் 6 மணி வரைக்கும் நல்லா பெஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே வெளிச்சமாகிடுச்சு, மழையெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே எங்கேயுமே ஆஃபீஸ் கிடையாது, எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தனால என் ஹஸ்பண்ட்க்கும் லீவ். அதனால் நல்லா காலையில் தூங்கியாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்து சமையலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு 12 அப்புறம் தான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு கப்பு காஃபி போட்டு குடிச்சு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கிச்சனில் வந்து அந்த சாங் கேட்டுகிட்டே சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூடூத்தில் நமக்கு பிடிச்ச பாட்டு போட்டுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக சமைக்கும்போது நிறைய வேலை செஞ்சால் கூட பெருசாகவே தெரியாது. ஒரு மாதிரி ஹாப்பியாக சமைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கும் இந்த மாதிரி கிச்சனில் சாங்ஸ் கேட்டுகிட்டே சமைக்க பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் எங்கே திறந்தாலும் வெயிட் லாஸ் டயட்டு, கார்போஹைட்ரேட்டு, ஃபைபரு, ப்ரோட்டீன் இவ்வளோ சாப்பிடணும் இப்படி அளந்து சாப்பிடும்போது நமக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம நார்மல் வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போதே நம்ம நல்லா தான் இருந்தோம். ஆனால் இப்படி பார்த்து சாப்பிட்றதுனால தான் என்னமோ புதுசாக நிறைய நோயெல்லாம் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் மில்லட்ஸ், இந்த கருப்பு கவுனி அரிசி அதெல்லாம் நிறைய பேர் இப்போ சாப்பாடில் இன்டேக் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, எனிவேஸ்.